ஜெமினி சினிமாவில் சோகமான பாத்திரங்களை நடிப்பதற்கென்றே பிறந்தவரா? உண்மையில சொல்லுகிறேன், இயற்கையான அழகே ஒரு கதாநாயகனுக்கு போதும் என்று சொன்னால் ஜெமினி ஒருவர் தான் நம்முடைய நாட்டிலே உண்மையான கதாநாயகன். என்ன அழகு, என்ன அழகு! அந்த கூர்மையான மூக்கும், அந்த கண்ணை கதுப்பும், அந்த சிரிப்பும், அவருடைய நடை அழகும். சுமை தாங்கில பார்த்தா ஆரம்பத்தில் கல்லூரி மாணவனா ஜாலியா சுத்துவார். கூட பிறந்த அண்ணனும் கூட பிறந்த தங்கையும் வஞ்சித்த போது சோகத்திலே மூழ்கி மயக்கமா கலக்கமா என்று பாடுகிற போது எல்லாருடைய இதயத்தை அப்படியே கசக்கி பிழிவார். பட்டுக்கோட்டை இப்படி காதல் பாடல்களை எல்லாம் பாடினாரே, குடும்பத்துக்காக ஒன்றையுமே பாடவில்லையா? பாடினார். ரொம்ப அருமையான பாடல். அந்த பாடலை பாடினால் எல்லாரும் ஒன்ஸ் மோர் கேட்பார்கள் பாட்டு மன்றத்தில். நாங்க பாடும்போது என்ன பாட்டு? தங்கப்பதுமைன்னு ஒரு படம். அந்த படத்துல சிவாஜிக்கு ஜோடி நாட்டிய பேரொளி பத்மினி. அந்த பத்மினி என்ன செய்வாங்க? தன்னுடைய கணவன் மீது அளவு கடந்த பாசத்தை வைத்திருப்பார்கள். நேரம் ஆயிடுச்சா, அதான் எல்லாரும் புறப்படுறாங்க. என்னப்பா, நான் பாதி இந்த கடிகாரம் ஓடுதா நிற்குதானே எனக்கு தெரியல. ரொம்ப நேரமா புதுசாக போட்டுக்கிற கண்ணாடி எனக்கு சரியா பார்வை தெரியலையாங்காட்டியும் எதிரில் கூட நீங்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்கேன்ற ஒரு குத்து மதிப்பில் தான் உங்களை எல்லாம் நான் பார்த்து பேசினேன். ஊட்டியில் போக சொல்ல ஒருத்த பேசஞ்சர் டிரைவர் பக்கத்து சீட்டில் உட்கார்ந்தவன், என்ன வாழ்க்கை, என்ன சார் பொழுது வெடிது, என்ன சார் வாழ்க்கை, ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை சார்ண்ணா. ஏ, வாழ்க்கையில் நம்பிக்கை வையான்னாரு டிரைவர். நம்பிக்கையெல்லாம் வைக்கலான்னு பார்க்குறா, முடியலேண்ணா. அட, என்ன மாதிரி வையா நம்பிக்கைன்னாரு டிரைவர். எப்படி நம்பிக்கை வைக்கிறதுனா, எனக்கு கூட தான் கண் பார்வை தெரியல. ஒரு குத்துமதிப்பா ஊட்டியில் இந்த ஊசி வளைவில் நான் பஸ் ஓட்டலையா, அது போல் தான். அது மாதிரி ஒரு குத்துமதிப்பா நீங்களாம் இருக்கிறீங்க தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஜோக்காக சொல்கிறேன். இந்த பாட்டை பாடி நான் இப்போ முடிச்சிடுறேன். அவன் கண்ணை நோண்டிடுறாங்க. அரசனை கொன்றான் என்ற கொலை குற்றத்துக்காக அவருடைய கண்ணை தோண்டி விடுகிறார்கள். தோண்டி விட்டு அவனை காணுவதற்காக வருகிறாள். யார் வருவது? பத்மினி வருகிறாள். வந்தவுடனே தன்னுடைய கணவரை பார்த்து அவள் கேட்கிறாள், அத்தான், நீங்கள் கொலைக்காரரா? இந்த சமுதாயம் உங்கள் மீது கொலைப்பழி தூற்றுகிறதே, நீங்கள் கொலைக்காரரா? நீங்கள் சொல்லுங்கள் அத்தான், நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னவுடனே அவர் சொல்லுகிறார், நான் கொலைகாரன் தான். ஈடற்ற பத்தினியின் இன்பத்தை கொன்றவன் நான். அவள் இதயத்தில் கொந்தளித்த எண்ணத்தை கொன்றவன் நான். வாழத் தகுந்தவளை வாழாமல் வைத்துவிட்டு பாழும் பரத்தையினால் பண்புதனை கொன்றவன் நான். அந்த கொலைகளுக்கே ஆளாகி இருந்து விட்டேன். இனி எந்த கொலை செய்தாலும் என்னடி என் ஞான பெண்ணே, என்னடி என் ஞான பெண்ணே, என்னடி என் ஞான பெண்ணே. ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் நாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. ஆரம்பமாவது மனிதன், ஆரம்பம் ஆவது பெண்ணுக்குள்ளே, அவன் நாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. ஆராய்ந்து பார் மன கண்ணுக்குள்ளே, ஆத்திரம் கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே. அத்தான் அத்தான் அத்தான், நீங்கள் கொலைகாரன் என்று உங்கள் மீது ஒரு கொடும்பழி வந்திருக்கிறதே, என் மீது உண்மையான அன்பு இருந்தால் உண்மையை கூறுங்கள், யாருக்கும் அஞ்சாமல் உண்மையை கூறுங்கள் என்று சொல்லும் போது, அன்பை கெடுத்து நல்ல ஆசையை கொன்றவன் நஞ்சி நடப்பானோ ஞான பெண்ணே. அன்பை கெடுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அஞ்சி நடப்பானோ ஞான பெண்ணே. துன்பத்தை கட்டி சுமக்க துணிந்தவன் சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண்ணே, சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண்ணே. அத்தான், உண்மையை கூற முடியாதபடி அப்படி என்ன பெரிய தவறு செய்து விட்டீர்கள்? சொல்லுங்கள் அத்தான், சொல்லுங்கள். தவறுக்கும் தவறான தவறை புரிந்துவிட்டு தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே, தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே. பதறி பதறி நின்று கதறி புலம்பினாலும் சரிபட்டு வருவானோ ஞான பெண்ணே, சரிபட்டு வருவானோ ஞான பெண்ணே. ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே. ஆராய்ந்து பார் மன கண்ணுக்குள்ளே, ஆத்திரம் கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே.
இப்படி சொன்ன உடனே அவள் மீண்டும் சொல்லுகிறாள், அத்தான் உங்கள் கண்கள் எங்கே, உங்கள் கண்கள் எங்கே அத்தான் எங்கே, இது என்ன என்று சொல்லி கதறி புலம்புகிற போது, கொடுத்தவனே எடுத்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே பறித்து கொண்டாண்டி, கண்ணை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி, பொருத்தமான துணை இருந்தும் பொங்கி வரும் அழகிருந்தும், பொருத்தமான துணை இருந்தும் பொங்கி வரும் அழகிருந்தும், போன பக்கம் போக விட்டேன் பார்வையை, அவன் புரிந்து கொண்டே தெரிந்து கொண்டான் லீலையை. அந்த இறைவனா உங்கள் கண்களை பறித்தான், அந்த இறைவனா உங்கள் கண்களை பறித்தான். சொல்லுங்களத்தான் சொல்லுங்கள். எதிரில் வந்து கெடுக்கவில்லை, இதயம் இடம் கொடுக்கவில்லை, எங்கிருந்தோ ஏவி விட்டான் கிளியை, அது என் தலையில் போட்டதடி பழியை அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை முடிப்பார் பாருங்க. பத்மினியினுடைய அந்த குரலே நடிக்கும். சிவாஜி கண்ணிழந்த பார்வையில் அவர் நடிப்பது அது ஒரு அழகு. சிதம்பரம் ஜெயராமனுடைய குரல்ல அந்த ஈடற்ற பத்தினியின் இன்பத்தை கொன்றவன் நான், அந்த வரி தொடங்கி அந்த பாடல் முடிகிறவர்களே அந்த குரலுடைய இனிமைக்கு மகிடி கேட்ட நாகம் போல மயங்கி கிடக்காத மனித இதயம் உண்டா? அவ்வளவு சிறப்பாக அந்த பாடலை தீட்டியவர் பட்டுக்கோட்டை. நிறைவாக ஒரு பாடலை சொல்லி முடிக்கிறேன். என்னன்னு கேட்டா, அவர் சொல்லுவாரு, மனிதன் நல்லவன் தான், ஆனா அவங்கிட்ட 3 குணம் இருக்கு. 1 பூனை குணம், 2வது குரங்கு குணம், 3வது முதல குணம். இந்த 3 ஒன்னா சேர்ந்தது தான் மனிதன். முதலை பிளஸ் குரங்கு பிளஸ் பூனை, இந்த 3 ஒன்னா சேர்ந்ததுதான் மனுஷன் அவர் பாடுறாரு. உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கே உருப்படியா இருப்பதையே கெடுப்பதும் குரங்கு குணம், ஆற்றில் இறங்குவோரை கொன்று இரையாக்கல் முதலை குணம், ஆனால் இவை அத்தனையும் மனிதனிடம் மொத்தமாய் வாழுதடா, பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது, பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது, எல்லாம் இருக்கும் போது பிரிந்த குணம் இறக்கும் போது சேருது. இந்த 2 வரியை ஆராய்ச்சி பண்ணணும். ரொம்ப அற்புதமா சொல்றார். பிறக்கும் போது குழந்தையின் மனம் நிர்மால்யமாக இருக்கிறது, பரிசுத்தமாக பளிங்கு போன்ற கிறிஸ்டல் கிளியரான மனமாக இருக்கிறது. போக போக அதுல கஞ்சம் வஞ்சகம் கள்ளம் கபடம் சூது எல்லாம் சேருது. ஆனா சாகிற போது குழந்தையா இருந்தப்ப பிரிஞ்ச நல்ல குணம் எல்லாம் சாகிறப்போ வந்து சேருது. அமுதா வாமா, உன்னை நான் என்னவெல்லாம் நான் திட்டி இருக்கேன். இட்லி கல்லாட்டு இருந்தா திட்டி இருக்கிற, குழம்புல காரம் இருந்தா எரிஞ்சு விழுந்துருக்கிற, உப்பு ஜாஸ்தியா நான் திட்டி இருக்கிற, கம்மியா போட்டா அடிச்சு வச்சிருக்கிற, எல்லாம் மிருகத்தனமா உங்ககிட்ட நடந்துட்டம்மா. எனக்கு இப்போ போறச்சதான் அருமை பெருமெல்லாம் தெரியுது. எனக்கு அன்னாட சோறு போட்ட அன்னபூரணி, என்னை குழந்தையாட்ட காப்பாத்திக்கிட்டியே, என்னை இவ்வளவு நாள் காப்பாத்தினியே, எனக்கு நாள் வந்துச்சம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான் பாரு. எல்லாம் இருக்கும்போது பிரிஞ்ச குணம் இறக்கும் போது ஒன்னா வந்து சேருதுன்னு சொல்லி பாடினாரு. பட்டப்பகல் திருடர்களை பட்டாடைகள் மறைக்குது, ஒரு பஞ்சையத்தான் எல்லாம் சேர்ந்து திருடன் என்றே உதைக்குது. இதுவும் சமுதாயத்தை பத்தி அவர் சொன்ன வார்த்தை. உண்மையாகவே இந்த ஒரு பாடலோடு நான் நிறைவு செய்கிறேன். ஏன்னு கேட்டா, இளந்த பழ வித்த பாட்டை கேட்டிருக்கிறோம், இளநீ வித்த பாட்டை கேட்டிருக்கிறோம், தாயத்து வித்துக்கிற பாட்டு இவர் தான் பாடினார், பட்டுக்கோட்டை தான் பாடினார். தாயத்து தாயத்து தாயத்துன்னா என்ன? அவன் எதுக்கு தாயத்து விற்கிறான்? தன்னுடைய ஆதாயத்துக்காக அவன் தாயத்து விற்கிறான். ஆனா தாயத்து நல்லதா கெட்டதா, அது உண்மையா பலிக்கிறதா என்பதெல்லாம் அவங்க ஆராய்ச்சிக்க நான் விட்டுறேன். ஆனா பட்டுக்கோட்டை அந்த தாயத்து விற்கிறவன் பாடுற பாட்டுல கொண்டாந்து ஒரு பொடி வச்சு பாடினா இருப்பாரு. அதுதான் அவருடைய கவிதையின் நயம். என்ன சொல்றாரு? தாயத்து தாயத்து அம்மா தாயத்து தாயத்து, சிலர் சந்தேகம் தீர்த்துவிட சந்தோஷமான ஒரு சங்கதியை சொல்ல வரும் தாயத்து, சில சண்டாளர் வேலைகளை ஜனங்களின் மத்தியிலே தண்டோரா போட வரும் தாயத்து, தில்லா மனுஷனுக்கு பல்லெல்லாம் நல்லாருக்கு சொல்லெல்லாம் விஷம் இருக்கு பாருங்கோ,
இல்ல நல்லாருக்கும் பொல்லாருக்கும் அல்லா நடுவே இருக்கு எல்லாம் வேலைக்கு போடும் பாருங்க. அம்மா தாயத்து தாயத்து ஆவோ தாயத்து தாயத்து. அப்ப ஒருத்தன் கேட்கறான், ஏம்பா இதால பொம்பளைங்களை வசியம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறான். கண்ணும் கருத்துமே பொண்ண கவர்ந்துடும், காதலும் வாழ்வும் பிறந்துடும். கண்ணும் கருத்துமே பொண்ண கவர்ந்துடும், காதலும் வாழ்வும் தொடர்ந்துடும். கண்ட பக்கம் தெரிஞ்சா கையும் காலும் தான் துண்டு துண்டா தொங்கும்படி நேர்ந்துடும். அம்மா தாயத்து தாயத்து. பாலியல் வன்கொடுமைகளை செய்தால் உன் கையும் காலம் துண்டு துண்டா தொங்கும்படி நேர்ந்துடுன்னு பட்டுக்கோட்டை அன்னைக்கே எச்சரிக்கை பண்ணி வச்சார். அடுத்து ஒருத்தன் சொல்றான், ஏம்பா இதுல வருமானத்துக்கு ஏதாவது வழி இருக்குதா இந்த தாயத்தை கட்டா அப்படின்னு சொல்றாரு. உடம்ப வளைச்சு நல்லா உழைச்சி பாரப்பா, அதில் உனக்கும் உலகத்துக்கு நன்மை இருக்கு. உடம்ப வளைச்சி நல்லா உழைச்சி பாரப்பா, அதில் உனக்கும் உடம்புக்கு உலகத்துக்கு நன்மை இருக்கு. சும்மா உட்கார்ந்து இருந்துகிட்டு சேர்க்கிற பணத்துக்கு ஆபத்து இருக்கு, அது உனக்கு எதுக்கு? சும்மா உட்கார்ந்து இருந்துகிட்டு சேர்க்கிற பணத்துக்கு ஆபத்து இருக்கு, அது உனக்கு எதுக்கு? அம்மா தாயத்து தாயத்து, ஐயா தாயத்து தாயத்து. ஆகவே பட்டுக்கோட்டையுடைய பாடலை பற்றி பேசுவதென்றால் நீண்ட நேரம், எவ்வளவு நேரம் கொண்டாலும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் இந்த குறுகிய நேரத்தில் இவ்வளவு செய்திகளைத்தான் அடியேனால் சொல்ல முடிந்தது. அற்புதமான வாய்ப்பு இந்த 2 நாட்களை எனக்கு வழங்கி, முதல் நாள் மகாபாரதத்திலே ஒரு பகுதியையும், 2ஆம் நாள் திரை இசை உலகத்திலே பட்டுக்கோட்டையுடைய பாடல் நயத்தையும் அதனுடைய சிறப்புகளையும் எடுத்து சொல்ல ஒரு பொன்னான வாய்ப்பை வழங்கிய தலைவர் ஐயா அவர்களுக்கும், பொருளாளர் ஐயா அவர்களுக்கும், செயலர் ஐயா அவர்களுக்கும், வருகை தந்து சிறப்பித்த சான்றோர் பெருமக்களுக்கும், பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், நண்பர்களுக்கும் அடியேனுடைய சிரம் தாழ்ந்த நன்றி வணக்கங்களை உங்கள் பாதங்களில் பணிவோடு சமர்ப்பித்து இந்த அளவில் விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம், ஜெய்ஹிந்த்.